இந்த நாட்டில் அதிகாரங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. நிர்வாகம், பிரைம் மினிஸ்டர், அட்மினிஸ்ட்ரேஷன், நீதிமன்றம். இந்த 4ம் ஒன்றாக சேர்ந்திருந்தால்தான் நமது ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நாட்டிற்கு நல்லதும் கூட. இதில் ஒன்றுக்கொன்று மோதல்கள் ஏற்பட்டால் அதில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டால் எந்த செயலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி பேசுறவர்கள் இனிமேல் பேசக்கூடாது. நான் இன்னொன்று சொல்றேன், மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்து போனார்கள். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஆர்டர் வாங்கி அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி, அது எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் உடனடியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார்கள். மெரினாவில் இடம் வேணும்னு சொன்ன உடனே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. ஆனால் எடப்பாடி அவர்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை, நீதிமன்றத்துக்கு எதிராக எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதனால உடனடியாக அந்த கலைஞர் அவர்களுடைய இடம் மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தால் ஒன்று பேசுறீங்க, அல்லது உங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஏதாவது வேண்டும்னு சொன்னால் ஒன்று பேசுகிறாங்க. அதுமாதிரி நீதிமன்றத்துக்கும் நிர்வாகத்திற்கான மோதல் போக்குகளை தவிர்க்க வேண்டும். நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை கேட்க வேண்டும். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதில்ல. இல்ல, அது தவறானது, ஒரு தவறான முன்னுதாரணம். பிறகு நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இந்த மாதிரி மோதல் போக்கு கைவிடணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய முடிவு காலத்தில், ஆட்சியின் முடிவு மட்டுமல்ல, இனிமேல் வர முடியாத நாட்டில் இனிமேல் இந்த மாதிரி போக்கை மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஒரு தேவையில்லாத ஒரு தனி மனித ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கிக்காக ஒரு நீதிபதியவே, இதுவரையில் எந்த குற்றமும் இல்லாத ஒரு நீதிபதி, ஒரு குறையே சொல்லாத ஒரு நீதிபதி மீது இந்த மாதிரி சொல்வது என்பது இது நாட்டிற்கு நல்லதல்ல, அவருடைய பெருந்தன்மைக்கு அழகல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.